மகாராஷ்டிரால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக நானும் ட்ரிஷானும் எப்படி ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தோமோ அதே மாதிரி ட்ரிஷான் அப்பா 10 நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இப்போ அவங்க தமிழ்நாடு வந்து ரீச் ஆயிட்டாங்க. அவங்க எப்படி டிராவல் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது. மகாராஷ்டிரால நாங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா லோனாவாலா அப்படிங்கிற பிளேஸ் வரும். அங்க இருந்து தான் ட்ரெயின் ஏறினாங்க. அங்க இருந்து சென்னை வர மாதிரி தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஏன்னா மத்த நாள்லாம் எங்க ஊரான திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெல்லாம் டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. அவங்க கிளம்பின அன்னைக்கு இல்ல. சோ அதனால சென்னை வந்து மாறி வர மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. 3rd ஏசி புக் பண்ணிருந்தாங்க. இதோட டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் ஆகும். நைட் 9 மணிக்கு ட்ரெயின் ஏறினாங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் சென்னை வந்து ரீச் ஆக முடியும். நான் இப்ப டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன். அவங்க தனியா வந்ததுனால சமையல் எதுவுமே பண்ண முடியல. ட்ரெயின் எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா வழியா வரும். ஆந்திரால கடப்பா, குண்டக்கல், ரேணிகுண்டா இதெல்லாம் தாண்டி வரும். இப்போ ஃபைனலா சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிட்டாங்க. அங்க இருந்து கோயம்பேடு போனோம். ஏன்னா எங்க ஊருக்கு வர்றதுக்கு பஸ்ல தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க. எங்க ஊருக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் டிராவல் பண்ணணும். நைட் 9 மணிக்கு ஏறினாங்கன்னா அடுத்த நாள் காலையில 8:30 மணிக்கு தான் எங்க வீட்டுக்கு வந்து சேர முடியும். ட்ரிஷா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அப்பதான் அவங்க அப்பா வந்தாங்க. பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருச்சு.